ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து டோன்ட் டூ ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கண்டிப்பாக முன்னேற முடியும். நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இந்த நிலமையில் இருக்கேன். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கிற நினப்பு இருக்கிறவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கடின உழைப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஓகே, கஷ்டப்பட்டு உழைக்கணும். நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிறையா வரும், அதெல்லாம் ஓகே. ஸோ கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அப்படின்னா இஷ்டப்பட்டு உழைங்க. அதாவது நம்ம பெரியவங்க நம்மளை வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு மைண்ட் செட்டில் வளர்த்திட்டாங்க. என்ன தெரியுமா, நான்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா. உங்களை யார் கஷ்டப்பட சொன்னா? அதாவது ஸ்மார்ட்னஸ் இல்லை, அந்த நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதாங்க உண்மை. ஒரு விஷயத்தில் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் நமக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அந்த விஷயத்துக்கு உண்டான நாலேஜை நம்ம கேதர் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோங்கிற மீன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆச்சுங்களா. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன். ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது நம்ம நாலேஜை பயன்படுத்தி நம்ம உடல் உழைப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இல்லாத நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக முன்னேறலாங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம மூளையை பயன்படுத்தி ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை, ஒர்க் ப்ரெஷரை குறைக்கிறோமோ. ஸோ அப்போது மூளையை பயன்படுத்தணும். அப்போ அந்த மூளை எப்போ பயன்படும்? கஷ்டப்பட்டால் பயன்படுமா? இஷ்டப்படுங்க. ஒரு வேலை, இப்போ உங்கள் கரியரே இருக்குது, நீங்கள் ஒரு எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 60 வயசில் நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் உங்களுக்கு வந்து ஒரு சலிப்பு தான் வரணும். பட் அந்த சலிப்பு எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஐயோ, நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டனே, எவன்டா நீ அந்த வேலைக்கு போகிறது, அப்படி இருக்கக்கூடாதுங்க. இவ்வளோ வருஷம் நம்ம இஷ்டப்பட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம், இப்போயும் நம்மளால் பண்ண முடியும். பட் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு நம்ம ஃபிசிக்கல் எபிலிட்டி இல்லை நமக்கு. பட் எனக்கு வந்து அந்த விஷயம் பிடிக்கும். நான் செஞ்ச ஒர்க்கு, நான் செஞ்ச வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன உதாரணம் சொல்லட்டுங்களா? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ஓகேயா, அவங்கள நம்ம என்ன ப்ளஸ்ஸு மைனஸாக இருந்தாலும் ஏற்றுப்போம். அதே மாதிரி தாங்க வேலையில் எவ்வளவோ மைனஸ் வரும், ப்ளஸ் வரும். ப்ளஸ்ஸு மட்டுமே வேணும்ன்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் மட்டும் வந்தது அப்படின்னா எனக்கு அந்த வேலை பிடிக்கல அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ப்ளஸ்ஸில் வரக்கூடிய சமயம் மட்டும் அந்த வேலை பிடிக்கலைங்க. மைனஸ் வரக்கூடிய சமயம் மட்டும் அந்த வேலை பிடிக்கலைங்க, ப்ளஸ் வரக்கூடிய சமயமும் உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கலைன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வந்து இஷ்டப்பட்டு பண்ணுங்கள், கஷ்டப்பட்டு படாதீங்க. ஆச்சுங்களா? ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக நம்மளால் ஃபிசிக்கலாக இல்லாத மென்டலி ஷார்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிந்திச்சு யோசித்து ஒரு முறை 2 முறை 10 முறை கூட ஃபெயிலியர் ஆகலாம், தப்பே கிடையாது. ஃபெயிலியரும் சக்ஸஸும் வந்து ஒரே பார்வையில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கும், நீங்கள் செய்யக்கூடிய வேலை பிடிக்கும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். பை.